ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பீமா ஜுவல்லரியில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து 0% மேக்கிங் சார்ஜில் வந்து நகையெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோலையுமே நான் போட்டிருந்தேன். 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் ஒரு நகை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து இப்போ வந்து டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த நகை எப்படி இருக்குது அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து எப்படி ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் அந்த வீடியோட லிங்க்கு தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பீமா ஆன்லைன் ஷாப்பிங்கில் போய் எப்படி ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பீமாவில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறேன். நான் ஆல்ரெடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பீமாவில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீமாவில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நான் என்ன நகை வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட காட்டுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். 0% மேக்கிங் சார்ஜில் வாங்கினதுனால எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபாய்கிட்டேருந்து 5000 ரூபா கிட்ட எனக்கு வந்து சேமிப்பு வந்துச்சு. நீங்களும் நகை வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மேக்கிங் சார்ஜஸ்தால் நம்ம வந்து காசு வந்து வேஸ்ட்டாக வந்து போகுது. இந்த மாதிரி ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நகை எப்படி இருக்குன்னு. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செக்யூர்டாக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு வந்து டெலிவரி ஆகும்போதே நல்லாவே வந்து சேஃப்டியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பபுள் ரேக் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு தான் வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சேஃப்டியாக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். உள்ளேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பபுள் ரேக்லாம் வச்சு உள்ளார பேக் பண்ணியிருக்காங்க. அடியிலையுமே வந்து பபுள் ரேக் இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து ஜுவல் வந்து வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரேஸ்லெட் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரேஸ்லெட்டு. உங்களுக்கு வீடியோவுக்கு வந்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதான் வந்து அந்த ப்ரேஸ்லெட். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 கிராம் கிட்ட வந்துச்சு. இது 0% மேக்கிங் சார்ஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்த்டே வந்து வருது இந்த மந்த் லாஸ்ட்டில். அதனால் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கும் கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், ஆஃபரில் வாங்கின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னோடய சைஸுக்கு ப்ரேஸ்லெட்டும் பெருசாக இல்லை. 25,000 ரூபாய்க்கு மேலே ஷாப்பிங் பண்ணால் தான் வந்து ஆஃபர் வந்து அப்ளை ஆகுது. அதுக்குள்ளே வாங்கினோம் அப்படின்னா ஆஃபர் வந்து அப்ளை ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சைஸுக்கு வந்து இல்லை. ப்ரேஸ்லெட்டுமே வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாடல் தான் வந்து இருந்துச்சு. அதில் வந்து இது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் இருக்கும், நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க பக்கத்தில் நான் வச்சு காட்டுறேன், இருங்க ஒரு நிமிஷம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் வந்து இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டோனுக்குமே தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோனுக்கு தனியாக வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து நான் பில் வந்து காட்டுறேன், இது எவ்வளோ கிராம்ஸ் வந்தது, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று ஹேங்கிங் மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த ஸ்டோன் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இதில் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து இருக்குது.
பக்கத்தில் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது செயினாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் வந்துருக்கு. இதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ணது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ பில் பார்க்கலாம், எவ்வளோ வந்துச்சு அமௌண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் இருங்க. பில் வந்து நான் காட்டுறேன். பில் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி 3 கிராம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. 3.50 வெயிட்டு பார்த்திங்கன்னா 3.50 கிராம்ஸு. அன்னைக்கு ரேட்டு நான் வாங்கும்போது 1 கிராமோட ரேட்டு வந்து 9,029 ரூபா. ஆனால் வந்து அன்றைக்கி வந்து இதுக்கு மேலே தான் வந்து 1 கிராமோட அமௌண்ட் இருந்தது. ஆனால் பீமாவில் வந்து எப்பயுமே அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும், மார்க்கெட் ரேட்டை விடவே கம்மியாக இருக்கும். அதனால் 9,029 ரூபா தான் வந்து அதாவது பீமாவோட ரேட் வந்து இருந்துச்சு. அப்புறம் மேக்கிங் சார்ஜு அது எதுவுமே இல்லாததுனால எங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த வெயிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய அமௌண்ட் இந்த அமௌண்ட் வந்து வருது. மேக்கிங் சார்ஜ் வந்து 3% வந்து போடுவாங்க. அந்த அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் வெயிட் இருந்ததுன்னு சொன்னால அந்த ஸ்டோனுக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா வந்து ஸ்டோன் வெயிட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. டோட்டலாக அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 32,743 ரூபா வந்து வந்தது. இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து போடுவாங்க. அதாவது மேக்கிங் சார்ஜ் இல்லாத டிஸ்கவுண்ட்டை ஜிஎஸ்டி போட்டுட்டு தான் மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டு அப்புறம் நம்ம வாங்கியிருக்க கோல்டோட வெயிட்டு இதுக்கான அமௌண்ட்டு போட்டுட்டு 3% ஜிஎஸ்டி அப்புறம் அந்த ஸ்டோன் வெயிட்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜ் அவங்க வந்து போடுறாங்களோ வேஸ்டேஜை அதை போட்டுறாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. கடைசியில் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 28,390 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். 28,390 ரூபா பே பண்ணி இந்த ஜுவல் வந்து நான் வாங்கினேன். இப்போ நான் கடையில் போய் வாங்கியிருந்தேன்னா 5,335 ரூபா வந்து நான் அதிகமாக கொடுத்துருக்கணும். எனக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்கினதுனால 5,335 ரூபா வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து வந்தது. இது பர்சன்டேஜாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 19லேருந்து 20% வந்து வருது. நம்ம இவ்வளோ கொடுக்கலனாலும் ஒரு 15% அந்த மாதிரி நம்ம கொடுத்தா கூட எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 4,000 ரூபா வந்து கண்டிப்பாக வந்து லாபம் தான் இதில் வாங்கினதுனால. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 916 அதுக்கப்புறம் HOID நம்பர் எல்லாமே இருக்குன்னு சொல்லி இருந்தது. அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இருக்கா அப்படின்னு. இதில் வந்து நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு இதில் தெரியுமான்னு தெரியல வீடியோவில். இந்த இடத்துல வந்து இருக்குது, அதாவது 916 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா HOID நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து HOID நம்பர் 916 பியூரிட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் வெயிட் செக் பண்ணணுன்னா உங்கள் பக்கத்தில் வந்து எதாவது நகைக்கடை இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் வெயிட் செக் பண்ணிக்கலாம். அந்த வெயிட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பியூரிட்டி செக் பண்ணுற மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் பியூரிட்டியுமே செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.